ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி த்ரூ ஷட்டன் சேனல். எல்லோரும் வந்து ரிசல்ட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல தேர்வில் பாஸ் ஆனவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எக்ஸாமில் ஃபெயில் ஆனவங்க வருத்தப்படாதீங்க. தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு February எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் ஆகலாம். நம்பிக்கையை மட்டும் கைவிட்றாதீங்க. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம சப்ஜெக்ட் வைஸாக எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் எக்ஸாமுக்கு அப்பேர் ஆகியிருக்காங்க, எத்தனை பேர் பாஸ் ஆகியிருக்காங்க, எத்தனை பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க, பாஸ் பர்சன்டேஜ் பார்த்துருவோம். அப்போ தான் நம்ம எத்தனை பேர் நம்ம ஒரு எக்ஸாம்லேயும் போட்டி போடுறாங்க, எத்தனை பேர் தேர்ச்சி பெறாமல் போகிறாங்க, அதுக்கான காரணம் என்ன, அடுத்த தடவை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நமக்கு புரியும். ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் கோட் 3 ஷார்ட் அண்ட் ஜூனியர். ஷார்ட் அண்ட் ஜூனியரில் 3534 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் 3059 பேர் தான் அப்ளை ஆகியிருக்காங்க. என்ட்ரி எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. அதில் 1977 பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க. அதில் 1078 பேர் பாஸ் ஆகியிருக்காங்க. பாஸ் ஆனவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஃபெயில் ஆனவங்க கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் ஆகலாம். இங்கிலீஷ் ஜூனியரை பொறுத்த வரைக்கும் தேர்ச்சி சதவீதம் 35.24% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அடுத்து தமிழ் இளநிலை 1790 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணதில் 1594 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதாவது எக்ஸாமுக்கு என்ட்ரி ஆகியிருக்காங்க. இதில் 334 பேர் டிஸ்டிங்ஷன் எடுத்திருக்காங்க. அதேமாதிரி 801 பேர் இதில் தேர்ச்சி பெறலை. 792 பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதில் 49.69% தேர்ச்சி பெற்றிருக்காங்க, அதாவது தேர்ச்சியோட சதவிகிதம். அதேமாதிரி இங்கிலீஷ் ஜூனியரில் 115 பேர் டிஸ்டிங்ஷன் எடுத்திருக்காங்க. நான் விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் இன்டர்மீடியட்டில் 2441 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் 2098 பேர் தான் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதில் 60 பேர் டிஸ்டிங்ஷன் எடுத்திருக்காங்க. அதில் 1297 பேர் தேர்ச்சி பெறலை. அதே மாதிரி 798 பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. 34.4% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் சீனியரில் 1234 பேர் அப்ளை பண்ணி 1173 பேர் எக்ஸாமுக்கு எழுதியிருக்காங்க. அதில் 101 பேர் டிஸ்டிங்ஷன் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 513 பேர் தேர்ச்சி பெறலை. 659 பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. தேர்ச்சி சதவீதம் 56.18 எதுலனா இங்கிலீஷ் முதுநிலையில். அதேமாதிரி தமிழ் முதுநிலையில் 1258 பேர் அப்ளை பண்ணி 1187 பேர் எக்ஸாமுக்கு அப்பேர் ஆகியிருக்காங்க. அதில் 264 பேர் டிசிஷன் எடுத்திருக்காங்க. அப்புறம் 314 பேர் தேர்ச்சி பெறலை. 872 பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. 73.46% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இந்த 5 எக்ஸாம்லேயுமே 73.46 இதுதான் அதிக சதவீதமான தேர்ச்சி. தமிழ் சீனியரில் நிறைய பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து அதிவேக எக்ஸாம், அதாவது ஹை ஸ்பீட் எக்ஸாமில் நிறைய பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணி நிறைய பேர் பாஸ் ஆகிருக்கலாம். அவங்களாம் இங்கே ரிசல்ட் பார்த்துக்குங்க. உங்களுக்கு இங்கே கீழே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்குங்க. அடுத்து டைப்ரைட்டிங் போயிடுவோம். டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியரை பொறுத்த வரைக்கும் 79,628 பேர் அப்ளை பண்ணி 76,640 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதில் 25,842 பேர் தேர்ச்சி பெறலை. அப்புறம் 50,693 பேரும் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இதில் தேர்ச்சி சதவீதம் 66.14. அதேமாதிரி தமிழ் ஜூனியரில் டைப்ரைட்டிங்கில் 28,080 பேர் அப்ளை பண்ணி 27,482 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் டிஸ்டிங்ஷன் 12,479 பேர் 479 பேர் டிஸ்டிங்ஷன் எடுத்திருக்காங்க. அதேமாதிரி 6,377 பேர் தேர்ச்சி பெறலை. எத்தனை பேர் பாஸ் ஆகியிருக்காங்கன்னா தமிழ் ஜூனியரில் 21,070 பேர் பாஸ் ஆகியிருக்காங்க. தேர்ச்சி சதவீதம் 76.67. அப்புறம் இங்கிலீஷ் ப்ரீ ஜூனியர் கொடுத்துருக்காங்க. ப்ரீ ஜூனியரை சின்ன பிள்ளைங்க அதாவது 8th முன்னாடி உள்ளவங்க எழுதியிருப்பாங்க, அது கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்குங்க. இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது ஆகஸ்ட் 25 டெக்னிக்கல் எக்ஸாமோட சப்ஜெக்ட் வைஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தேர்ச்சி பெறாதவங்க உங்கள் மனசை விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் ஆகலாம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நவம்பர் 6 தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் நவம்பர் 7 இன்னும் 6 நாள் தான் முடிஞ்சிருக்கு இந்த மாதத்தில். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, February இருக்குது. ஷார்ட் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் இந்த February ஸ்டார்டிங்கில் எக்ஸாம் வரும். டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் February எண்டில் எக்ஸாம் வரும். அதாவது ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாம் முடித்த அடுத்த வீக்கில் டைப்பிங் எக்ஸாம் வரும். எப்படி பார்த்தாலுமே ஷார்ட் ஹேண்டுக்கும் டைப்பிங்க்குமே ஒரு 100 நாள் இல்லாட்டி 110 நாளுக்கு மேலே இருக்குது. 110 நாள் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோன்னா, ஏன்னா ஆல்ரெடி நம்ம எக்ஸாம் போயிருக்கோம், எப்படி எக்ஸாம் எழுதியிருக்கோம், எப்படி
நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், என்ன தப்பு பண்ணியிருக்கோம் தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக நான் வந்து இந்த தடவை வந்து தேர்ச்சி பெற்றிருப்பேன், ஆனால் வந்து ஏதோ தப்பு நடந்துருச்சு வேல்யூவேஷனில் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஸோ வந்து நீங்கள் வந்து காத்துருங்க. ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஃபோட்டோ காப்பி வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட பேப்பர் வந்து எப்படி கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, பாஸ் ஆகிட்டிங்களா இல்லை வந்து கால்குலேஷன் வந்து தப்பாக போட்டாங்கன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாமா வேணாம்னு நீங்கள் யோசிச்சுக்கலாம். ஸோ வந்து இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து நமக்கு வந்து ரிசல்ட்டு ரீவேல்யூஷன் வரதுக்கு வந்து லேட் ஆகும். ஜனவரி டைமில் தான் வந்து ரீவேல்யூஷன் ரிசல்ட் வரும். ஸோ வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பாஸ் ஆயிடுவோன்றவங்க வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குன்னா நீங்கள் வந்து இப்போ ஜூனியரில் வந்து ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா ஜூனியரை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா 3 மாதம் 2 மாதம் டைம் வந்து இந்த எக்ஸாம் ரிசல்ட்டு ரீவேல்யூஷனுக்கே நமக்கு டைம் ஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னா எப்படின்னு வந்து டைம் கிடைக்காம போயிடும். ஸோ வந்து அதனால தான் சொல்கிறேன், கண்டினியூ பண்ணிகிட்டே வந்து ரீவேல்யூஷன் போடுறதுனாலும் போடுங்க, இல்லாட்டி நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறத பாருங்கள். ஏன்னா வந்து டைம் போயிடுச்சுன்னா வந்து கிடைக்காது. அப்புறம் அடுத்த ஆகஸ்ட் 2026 வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ரீவேல்யூஷன் போடுறவங்க வந்து நல்லபடியாக எழுதிட்டோன்னா அடுத்த எக்ஸாமுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ வந்து எனக்கு வந்து என்னன்னு தெரியல, பாஸ் ஆயிருந்தாலும் ஆயிருக்கலாம், ஃபெயில் ஆயிருந்தாலும் ஆயிருக்கலான்றவங்கன்னா வந்து என்ன இப்போ சப்ஜெக்ட் வந்து ஃபெயில் ஆனீங்களோ அதே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டைமாவது நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ வந்து நான் இதான் சொல்ல நினச்சேன் கைஸ். வந்து ஃபெயில் ஆனவங்க வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லபடியாக பாஸ் ஆகிறதுக்கு வந்து முயற்சி எடுங்க. கண்டிப்பாக வந்து பாஸ் ஆக முடியும். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி வந்து ஃபோட்டோ காப்பி வந்து அப்ளை பண்ணுறது, எப்படி வந்து ரீவேல்யூஷன் வந்து அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். அன்டில் தென் see you.